தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், அசைவம் சாப்பிடலாமா? இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா கூடாதா? இந்த கேள்வியை கேட்காத மனிதர்கள் இல்லை, இதற்கு பதில் தராத குருவும் இல்லை. ஆயினும் கேள்வி தொடர்கிறது. பதில் இதோ உங்களுக்காக. உணவுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவுக்கும் கடவுள் கோபிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவுக்கு கடவுள் தண்டிப்பார் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உணவுக்கும் உடலுக்கும் நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் கர்மாவிற்கும் சம்பந்தம் உண்டு. ஆனால் உணவுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் அவன் வாழ்விற்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் அவன் ஆயுளுக்கும் சம்பந்தம் உண்டு. உணவுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு. மனதிற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. பாவத்தின் காரணமாக எடுத்தவன் மனிதன். அந்த பாவத்தை சரி பண்ணவே மனித பிறவி. அவன் சொந்த கடனை அடைப்பதே அவனுக்கு திண்டாட்டம்தான். இதில் தாவர உயிரினங்களுக்கு பாவக்கணக்கு குறைவு, மாமிச உயிரினங்கள் அதற்கு பாவக்கணக்கு அதிகம். எந்த உணவை மனிதன் உண்டாலும் அந்த உணவான உயிர்களின் பாவக்கணக்கை அந்த மனிதனே அடைக்க வேண்டும். அதிக பாசம் உள்ள ஆடு, கோழி, மீன் இவைகளை மனிதன் உண்பது பாச தோஷம் ஆகும். அம்மாவை தேடி அலையும் குஞ்சுகள், குட்டிகள். ஆனால் அதன் தாயை கொன்று தின்னும் மனிதன் உணர வேண்டியது தாயின் மனம். அந்த குட்டியின் மனம் எவ்வாறு தேடி தவித்து இருக்கும். அந்த தோஷத்தை மனிதன் அடைந்தே தீருவான். அந்த பாவத்தையும் சேர்த்து அடைக்க ஒருவன் தைரியமாக முன்வந்தால் அவன் தாராளமாக அசைவம் உண்ணலாம். இதில் கடவுளுக்கு என்ன பிரச்சனை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஒருவர் வங்கியில் 1 லட்சம் கடன் வாங்குகிறார், மற்றொருவர் 1 கோடி வாங்குகிறார். இதில் மேனேஜருக்கு என்ன பிரச்சனை? கடன் வாங்கியவனே கடனை கட்ட வேண்டும். சில நேரங்களில் விரதம் இருப்பது உடலுக்கு மட்டும் நல்லதல்ல, பிறந்த பிறவிக்கும் நல்லதே. அந்த விரத நாளில் மனிதனால் எந்த உயிரும் பாதிக்காததால் காட்டில் கூட ஆடு, மாடு, யானை, குதிரை, ஒட்டகம் இவைகளை மிருகம் என்று யாரும் கூறுவது இல்லை. புலி, சிங்கம் போன்ற அசைவ உணவு உண்ணியே மிருகமாகிறது. சைவ உண்ணிகளுக்கு மிருகம் என்ற பெயர் காட்டில் கூட இல்லை. உடலால் மனித பிறவி சைவம், உயிரால் மனித பிறவி சைவம், குணத்தால் மனித பிறவி அசைவம் மற்றும் சைவம். ஆடு, மாடு, மான், யானை போன்றவை உடலால் சைவம், உயிரால் சைவம், மனிதாலும் மனதாலும் சைவம்தான். மனித பிறவியின் உணவு சைவமாக இருத்தலே தர்மமாகிறது என்பதால் அறிவில் சிறந்த நாம் முன்னோர்கள் மனித பிறவிக்கு சிறந்தது சைவம்தான் என வழிகாட்டி சென்றார்கள். முடிந்தவரை மாறுவோம். சிவாய நம. பிறக்க வைப்பதும் அவனே, சிறக்க வைப்பதும் அவனே, உழைக்க வைப்பதும் அவனே, பிழைக்க வைப்பதும் அவனே. சைவம் தவறா, அசைவம் சரியா? இப்படியே ஆளாளுக்கு வாதிட்டு எதை சாப்பிடுவது என்று மாறுபட்ட கருத்துக்களோடு இருக்கையில் இதில் சத்குருவின் கருத்து என்ன என்பதை இப்பொழுது காணலாம். உணவு மேசையில் அமர்ந்திருக்கிறீர்கள். பலவிதமான பதார்த்தங்கள் நிரம்பி இருக்கின்றன. நீங்கள் உணவருந்த தயார். இப்போது உங்களின் மனநிலை எப்படி இருக்கிறது? ஆனந்தமாக இருந்தால் மனதிற்குள் திரைப்பட பாடலொன்று ஓடும். நட்போ உறவோ அருகில் இருந்தால் அரட்டை கச்சேரி ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த வேலைகள் காத்திருந்தால் எதிலும் மனசு லயிக்காது. ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ அப்போது உங்களை எரிச்சலும் கோபமும் எடுத்து சுவைத்து கொண்டு இருக்கும். சரிதானே? இந்த உயிரை தக்க வைத்து கொள்ள வேண்டுமானால் எதையாவது கொன்றே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக கோடிக்கணக்கான உயிரினங்கள் இறக்கின்றன.
அசைவம் சாப்பிடலாமா? மகாவீரரின் அனுபவம் என்ன? நீங்கள் படிக்கப் போவது 2000 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதரின் கதை. மகாவீரர் ஒரு சத்திரியர், மாமிசம் சாப்பிட்டு வந்தார். ஒரு நாள் சாப்பிடும்போது, இதுவும் உயிர்தானே, நாம் ஏன் இதை கொன்று சாப்பிட வேண்டும், இது சரியல்லவே என்று ஒரு திடீர் சிந்தனை. அப்போதிருந்து மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு முழுவதுமாக தாவர உணவுக்கு மாறினார். இது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இன்னொரு நாள் அவர் தியானம் செய்து கொண்டு இருந்தபோது, அவர் எந்த மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தாரோ அந்த மரம் அவர் பார்த்த எந்த விலங்கையும் விட, அந்த தாவரத்தையும் விட மிகவும் உயிரோட்டமாக இருப்பதை உணர்ந்தார். நான் இன்னும் தவறு செய்கிறேனோ என்ற மரத்திலிருந்து பழத்தை பறித்து சாப்பிடுகிறேன். இதை செய்ய எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று நினைத்தார். அப்புறம் என்ன, காய்கறிகளையும் பழங்களையும் உண்ண மறுத்தார். பழம் தானாக கீழே விழும் வரை காத்திருந்து அதன் பிறகே அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார். பழம் விழவில்லை என்றால் அவர் சாப்பிட மாட்டார். காய்கறிகள் உயிர்ப்போடு இருக்கும் போது அவற்றை சாப்பிட மாட்டார். அவை அழுக ஆரம்பித்த பிறகே சாப்பிடுவார். இப்படியே சில காலம் கடந்தது. ஒரு நாள் அழுகிய காய் ஒன்றை விழிப்புணர்வுடன் சுவைத்து கொண்டு இருந்தார் மகாவீரர். அப்போது அந்த அழுகிய காய்கறி மிகவும் உயிர்ப்புடன் இருப்பதை சட்டென உணர்ந்தார். அவ்வளவுதான், இதுவும் இனி வேண்டாம் என எல்லாம் துறந்து பட்டினியாய் இருக்க ஆரம்பித்தார். 12 வருடங்களில் 11 வருடங்கள் அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அதாவது 11 நாட்கள் சாப்பிட மாட்டார். 12வது நாள் ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிடுவார். மீண்டும் 11 நாட்கள் சாப்பிட மாட்டார். 12வது நாள் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே அந்த ஒருவேளை உணவையும் சாப்பிடுவார். இப்படி 12 வருடங்களில் 11 வருட காலம் அவர் சாப்பிடவே இல்லை. மகாவீரரின் உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. பிறகு ஒரு நாள், தனக்குள்ளும் ஒரு உயிர் இருக்கிறதே, மற்ற உயிர்களை காப்பாற்றுவதற்காக அந்த உயிரை மிகவும் துன்பப்படுத்துகிறோமோ என்று உணர்ந்தார். அதன் பிறகே வழக்கம் போல உணவருந்த ஆரம்பித்தார். தாவரங்களுக்கும் வழி உண்டு. இப்போது கேள்வி வருகிறது, எதை நாம் உண்ணலாம், எதை தவிர்க்க வேண்டும் என்று. நாம் உயிர் வாழ எதையாவது கொன்றுத்தான் சாப்பிட்டாக வேண்டும். வாழ்க்கையின் தன்மை அப்படித்தான் இருக்கிறது. தாவரங்களின் தன்மையை விட விலங்கின் தன்மை மனிதனுக்கு நெருக்கமாய் இருப்பதால் தான் விலங்குகளை துன்புறுத்துவதை அகிம்சை என்றும் கருதுகிறோம். ஏனெனில் விலங்குகள் நம்மை போல் வாழ்கின்றன. நீங்கள் என் கையை அறுத்தால் இரத்தம் வருகிறது, ஒரு கோழிக்குஞ்சை அறுத்தாலும் இரத்தம் வருகிறது. அதனால்தான் நாம் விலங்கின் தன்மைக்கு நெருக்கமாய் இருப்பதாக கருதி கொள்கிறோம். உணர்ச்சியின் அடிப்படையில் நாம் அப்படி நினைத்து கொள்கிறோம். ஆனால் உண்மையில் விலங்கு, தாவரம் இரண்டுக்கும் இடையே எந்த வேறுபாடும் இல்லை. நீங்கள் ஒரு விலங்கை துன்புறுத்தினாலும் தாவரத்தை துன்புறுத்தினாலும் அந்த 2 உயிர்களுக்கும் வலியும் பாதிப்பும் ஒரே விதமாய்த்தான் இருக்கும். நன்றியுணர்வுடன் சாப்பிடுங்கள். இந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் எதையாவது கொன்றே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக கோடிக்கணக்கான உயிரினங்கள் இறக்கின்றன. பல தாவரங்கள் கண்களால் பார்க்க முடியாத மிகச் சிறிய உயிரினங்கள் உங்களுக்காகவே இறக்கின்றன. இப்போது செய்ய வேண்டியது ஒன்றுதான். சாப்பிடுவதையாவது நன்றி உணர்வுடன் சாப்பிடலாம். உணவின் ஒவ்வொரு கவலத்தையும் நன்றி உணர்வுடன் சாப்பிட வேண்டும். ஆம், நன்றி உணர்வுடன் சாப்பிட்டு பாருங்கள். என்ன சாப்பிட்டாலும் அது உடலுக்கு ஆனந்தமாகத்தான் இருக்கும். உடலுக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிடுங்கள். சிறப்பாக உடல் நலத்துடன் இருப்பீர்கள். இந்த அணுகுமுறை ஒரு சிறந்த மாற்றத்தை கொண்டு வரும். பல உயிர்கள் நமக்காக இறக்கின்றன. சிறிதாவது நாம் நன்றியுடன் இருக்க வேண்டாமா? நமக்காக உயிர்விடும் உயிரினங்களுக்காக சிறிதாவது உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நன்றி உணர்வுடன் சாப்பிடுங்கள். நம்மால் செய்ய முடிந்தது அதுதான்.
நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற மர்மமான கோயில்களையும் மர்மமான சாதனைகள் பற்றியும் அற்புதங்கள் பற்றியும் மற்றும் பல ஆன்மீக பரிகாரங்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள நம்ம ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.